வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவையை வச்சு 1/2 கிலோ அளவுக்கு வாயில் வச்ச உடனே கையிறக்கூடிய அல்வா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அல்வா பண்ணுறதுக்கு நான் இந்த மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரவையை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கையால் அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ரவையிலேருந்து பால் மாதிரி எடுக்க முடியும். இதையே நீங்கள் மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கிட்டாலும் வடிகட்டி எடுத்துக்கலாம். மிக்சி கப்பில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் கையாலே பிசைஞ்சிட்டு நான் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ இது கூடவே நான் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ரவை ஊற வைக்கும்போது 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த ரவையை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரவையை வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த ரவையை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம தோசை மாவு வச்சுருந்தோம், தோசை மாவில் நீங்கள் கரைச்சிட்டு கூட தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கையால் லேசாக அதை நீங்கள் வடிகட்டும் போதுமே கையால் கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச மாதிரி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா பால் நமக்கு கிடச்சிடும். இப்போ நான் நல்லா அழுத்தம் கொடுத்து பாலை வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் பால் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு அடி கனமான கடாய் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அடி ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அதில் இந்த கப்பால் தான் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம். 1க்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் மிதமான ஸ்வீட்டோட நல்லாயிருக்கும், திகட்டாமல். உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவை வேணும்னா 1 கப் ரவைக்கு நீங்கள் 2 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரையை நம்ம நல்லா கரைய வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த அல்வாவுக்கு நம்ம கலர் எதுவும் சேர்க்காமல் சுகரை நாம் கேரமலைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த அடுப்பில் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர் கொடுக்கறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு மாதிரி கலர் மாதிரி தேன் மாதிரி மாறி வரும். அதை சேர்த்து பண்ணும்போது நமக்கு அல்வாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் தனியாக இதுக்காக கடையில் விற்கிற கலர்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு கரிஞ்சு போயிட்டு தீஞ்சு போன வாடை வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா நமக்கு கலர் மாறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள், தேன் கலர் மாதிரி நல்லா மாறி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறம் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சமே நல்லா நிறம் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தா அந்த சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போவே நம்ம இந்த கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சர்க்கரை நல்லா கொதித்து வந்துச்சுனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அடியில் போயிட்டு தங்கின மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுட்டு ஒரு கையால் ஊற்றிக்கிட்டு ஒரு கையால் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ரவைன்றது நமக்கு சீக்கிரமாகவே கட்டி தட்டி வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு சேர்த்துருந்து அந்த பால் பாருங்கள் கொதி வரவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் அடியிலலாம் தங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நீங்கள் அடி கனமான கடாய் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா கெட்டி கொடுத்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம இதுக்கப்புறம் நம்ம அல்வா செய்யும்போது செஞ்சு முடிகிற வரைக்குமே நம்ம கை விடக்கூடாது, கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம நல்லா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக நல்லா வற்றி கட்டி ஆகிட்டு கொஞ்சம் கலர் மாறின பிறகு நாம் இதில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்துருந்தோம். இதுக்கு நீங்கள் ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப் வரைக்கும் நெய் சேர்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நெய் வாசனை அதிகமாக பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சேர்க்குற நெய்யை ஒரே சமயத்தில் ஃபுல்லாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த நெய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது இழுத்துடும். அது இழுத்த பிறகு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்துருந்த நெய் கொஞ்சம் ஃபுல்லாகவே நல்லா இழுத்துடுச்சு. அல்வாவும் பாருங்கள் கொஞ்சம் லேசாக நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து
நம்ம கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா நிறம் மாறி திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆகும் நமக்கு இந்த அல்வா ரெடி ஆகி வர்றதுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டு அல்வாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்டு பாருங்கள் நல்லாவே நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டியாகி கலரும் பாருங்கள் நல்லா மாறி அருமையாக வந்துடுச்சு. நமக்கு அந்த கோதுமை மாவில் பால் எடுத்து பண்ணும்போது வரும் பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நம்ம சர்க்கரை சேர்த்து கேரமலைஸ் பண்ணிட்டு தான் கலர் சேர்த்துருக்கோம். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. கலருமே எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக நான் ஒரு பொடி அளவுக்கு முந்திரி எடுத்து இந்த மாதிரி 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா அந்த நெய் எல்லாம் மறுபடியும் நமக்கு உள்ளே இழுக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பதம் காட்டுறேன் பாருங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டோம்னா அந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே சுற்றி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அல்வாவும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான அளவு பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா டேஸ்ட்டான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.